धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மாதே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது உன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 இந்த மாயா இந்த லட்சார்ச்சனை குங்குமத்தை அப்பா நெத்தியில வச்சு விடு மாயா. கோவில் பிரசாதம், லட்சார்ச்சனை பிரசாதம். ஏமா இவ்வளவு யோசிக்கிற? ஏகாதசி விரதம் வேற இருந்திருக்க. அந்த பலனோட இந்த குங்குமத்தோட பலனும் சேரட்டும். வச்சு விடு மாயா. அதான் ரஞ்சினி சொல்றாள்ல, வச்சு விடுமா. தயங்கல, யோசிச்சேன். இந்த குங்குமத்தை என் கையால வைக்கிறத விட இவங்க கையால வைக்க சொல்லலான்னு நினைச்சேன். ஐயோ, நானா? அந்த தகுதி எனக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா குங்குமத்தை நான் தொடவே கூடாது. இது சாமியோட குங்குமம். அதனாலதான் பிரசாதமா கையில வச்சிருக்கேன். புரிஞ்சுக்கோ மாயா, நீயே வச்சு விடுமா. நீங்க பழைய வட்டத்துக்குள்ளேயே இருக்கீங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு வட்டம் உங்களை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. எங்க அப்பாவோட தாத்தா காலத்து சம்பிரதாயங்கள்லாம் இப்ப இருக்கானே தெரியல. அப்படியே இருந்தாலும் அது மாற்றத்தோட தான் இருக்கு. சுருக்கமா சொல்லனா, இங்க இருக்கிறவங்களை விட எங்க அப்பாவுக்கு உங்க கையால வச்சு விடுற குங்குமத்துக்கு தான் பலன் அதிகம். ஏன்னா நான் இந்த வருஷம் தான் ஏகாதசி விரதம் இருந்தேன். ஆனா நீங்க நிறைய வருஷம் இருந்திருக்கீங்க. உங்க கைக்கு தான் பலன் அதிகம். நீங்களே வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. உங்க விரதத்தோட பலன் அப்போ போய் சேரட்டும். மாயா சொல்றதுதாம்மா சரி. வச்சு விடுமா ரஞ்சினி. வச்சு விடுக்கா.
பாக்கியலட்சுமி. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சிஸ்டர், நான் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுருக்கேன். ஓகே டாக்டர். ஓகே. என்னம்மா இப்போது நான் சொன்னதை நம்புறியா? உங்க அப்பாவுக்கு எதுவும் இல்லை. அரவிந்த் அங்கிள், நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணிட்டு பில்லை சரி அங்கிள் வாங்க. இருங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். பதட்டப்படாதீங்க, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். யார் நீங்க? சந்திரசேகர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆத்மா. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். இவரை பத்திரமா பார்த்துக்குங்க. இவர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஆத்மா. ஆனா அவர் நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்காம இழந்தவர். மனசுக்குள்ள 1000 வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமப்பவர். இவருக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அவர் மக மாயாதான். அதை தவிர வேற எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்லை. அதையும் தாண்டி அவருக்கு இன்னொரு சந்தோஷம்னா அது உங்க தம்பி அரவிந்தன் தான். நல்லவன், இவருக்கு நல்ல மருமகனா இருக்க போறவன். இப்படி ஒவ்வொரு சந்தோஷமும் அவருக்கு கிடைக்கணும். நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர் இழந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கணும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. சந்திரசேகர் ரொம்ப நல்லவர். அவரை நல்லா பார்த்துக்குங்க. டேய், யாருன்னே தெரியல, ஒரு தொப்பிக்காரன் வந்தான். நீ கூட அடிக்கடி சொல்லுவியே, அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாயா அப்பா நல்லவரு, இவரை நல்லபடியா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. என்னக்கா சொல்ற? எப்போ வந்தா? நீங்கெல்லாம் போன உடனே டக்குன்னு வந்தா, சொல்லிட்டு போயிட்டான். இருங்க வந்துடுறேன். என்ன அரவிந்த், தொப்பிக்காரன் கிடைச்சானா? இல்ல அங்கிள், அவன் எப்பவுமே இப்படிதான் அங்கிள். திடீர்னு வருவான், எதையாவது சொல்லுவான், காணாம போயிடுவான். என்கிட்ட பேசியிருக்கான், மாயா கிட்ட பேசியிருக்கான், இப்போ அக்கா கிட்ட. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது அங்கிள், இது வரைக்கும் அவன் எந்த இடைஞ்சலும் செஞ்சதில்ல. ஆமா அங்கிள், என்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வாழ்த்து சொன்னாரு. ரமேஷ் அருந்ததி கல்யாணம் நடக்க மறைமுகமா உதவியும் செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்துக்கு தான் அவரை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. பயங்கிறது கூட இல்ல, யோசிக்க வேண்டியிருக்கு. அவர் பரமேஸ்வரியை அடிக்கடி சந்திக்கிறாரு. அதனாலதான் அவரை பத்தி எந்த முடிவுக்கும் வர முடியல. அந்த ஆளை பார்த்தவொன்னே எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவன் பேசினதை கேட்டதும் பயம் போயிடுச்சு. அவன் நல்லவனான்னு தெரியாது, ஆனா கெட்டது பண்ணுவான்னு தோணல. சுருக்கமா சொல்லணும்னா தொப்பிக்காரனை பத்தி முழுமையா இன்னும் யாருக்கும் தெரியல. அது வரைக்கும் அந்த தொப்பிக்காரன் ஒரு புரியாத புதிர் தான். சரி, இப்ப அவனை பத்தி என்ன பேச்சு?
சந்துருவை கவனிப்போம். என்னுடைய கணிப்பில் இன்னும் ஒரு 1 ஹவரில் அவனுக்கு முழிப்பு வந்துடும். சொல்லுங்க கேசவ பெருமாள் சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? செய்தியை நான் சொல்றேன், அது முக்கியமானதா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு முழுமையான அரசியல்வாதியோட பேச்சு எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கும்னு நீங்க பேசும்போதே எனக்கு தெரியுது. ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவன் எப்பவுமே பாதுகாப்பான வார்த்தைகள் தான் பேசணும். அப்படி பேசி பேசியே எல்லாத்துலயும் பழகி போச்சு. எப்பவுமே மேடம் 2 அர்த்தத்துல பேசணும்னு வச்சுங்க. சிக்கல் வந்தா கூட நான் அந்த அர்த்தத்துல அப்படி சொல்லல அப்படின்னு தப்பிச்சுக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு இருக்கு. என்ன மேடம், என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, அரசியல்வாதிங்க மேடையும் மைக்கும் கிடைச்சாதான் விடாம பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். போன் கிடைச்சாலும் விட மாட்டீங்கன்னு இப்பதான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாதுகாப்பா பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஒரு பாடமே எடுத்துட்டீங்களே சார். அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்துருச்சு. சொல்லுங்க சார். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? அரசியல்வாதிகளுக்கு மேடையோ மைக்கோ தேவையே இல்லை. பேச வாய்ப்பு கிடைச்சா போதும், தாராளமா 2 hours பேசுவோம். அது விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, அஞ்ஞானமா இருந்தாலும் சரி, அது அர்த்தம் இருந்தாலும் சரி, அர்த்தம் இல்லைனாலும் பரவாயில்ல. மேடம், பேசிக் நாலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தங்கு தடை இல்லாம பேசிக்கிட்டே போவோம். அப்புறம் பேசுற சப்ஜெக்ட்ல எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தா போதும். அடுத்தவன் தடுத்து நிறுத்துற வரைக்கும் அதை நாங்க நிறுத்தவே மாட்டோம். நல்ல வேளை சொன்னீங்க. எப்படி உங்களை நிறுத்த சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ நீங்க சொல்ல வந்த செய்தியை சொல்லுங்க. மேடம், நேத்து ராத்திரி மாயா வீட்டுல ஏதோ நடந்திருக்கு. அரவிந்தனோட நேத்து காலையிலே வீட்டை விட்டு வெளியே போன மாயா ராத்திரி வரைக்கும் திரும்பி வரல. அந்த அரவிந்த வீட்டிலே தங்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல டாக்டர் பாலு சந்திரசேகர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்துல மாயா வீட்டுக்கு வந்த அரவிந்த் வெளியே நின்னுட்டு இருக்கான், வீட்டுக்குள்ள வரல. கொஸ்டின் என்னன்னா, ஏன் வந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வராம வெளியே நிக்கணும்? மாயா எதுக்கு அரவிந்த் வீட்டுல தங்கி இருக்கணும்? ராத்திரி அங்க ஏதோ நடந்திருக்கு. அது என்னங்கிறது தான் முக்கியம். அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அதை நான் சொல்றேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் சார். ஓகே மேடம், ஓகே, பரவாயில்ல. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். உன்னோட எதிரி சந்திரசேகர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். என்ன சொல்ற? நான் இப்போ நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன். நேற்று ராத்திரி மயக்கமாக இருக்கார். டாக்டர் பாலுவும் அரவிந்தனும் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொன்னதுமே மனசுல ஏற்பட்ட சந்தோஷம், உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னதுமே வருத்தமா இருக்கா? ஏய், நிறுத்து. யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன? இதுல எனக்கு சந்தோஷமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. உண்மைதான், நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். உனக்கு சந்தோஷம் வருத்தம் ரெண்டும் கிடையாது. ஆனா ரெண்டும் கலந்த ஒன்னா உன் மனசு இப்ப இருக்கு. இதை மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியுதோ இல்லையோ, என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீ எப்பவுமே உன்னோட சந்தோஷத்தை மட்டுமே நினைப்பவ. அடுத்தவங்க சந்தோஷப்பட்டா அது உனக்கு ஆகாது. நீயா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வெட்டி பையனை சொல்லாம சொல்றியா? எனக்கு இப்போ ஒண்ணு வேணாம். சந்திரசேகர் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்ற தகவல் சொல்லதான் வந்தேன். சொல்லிட்டேன், கிளம்புறேன். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அதே அழகு மனசுக்குள்ளேயே இருக்க முயற்சி பண்ணிக்கோ.
சொல்லுங்க பிரதாப். எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அரவிந்த். பட் அது உண்மையான தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். இது பர்சனல் இல்ல பத்திரிக்கை சார்ந்த விஷயமா? பத்திரிக்கை சார்ந்த விஷயம் இல்லை அரவிந்த், இது உங்க பர்சனலை சார்ந்தது. சரி, சந்திரசேகர் அங்கிள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஆமா பிரதாப். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி பரவுச்சு? உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு யாரும் சொல்ல அரவிந்த். அத்தை யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த நேரத்துல தொப்பிக்காரன் வந்தான். அவன் தான் இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னான். ஓஹோ, அவன் அங்கேயும் வந்தானா? அவன் வேலைதானா இது? அப்பாவை இங்க சுத்தி சுத்தி வர்றது, இங்க நடக்கிறத பரமேஸ்வரி கிட்ட சொல்றதுக்காக தானா? அப்படின்னா பரமேஸ்வரி மேடத்தோட கையாள அவன்? அப்படியும் சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறார் அரவிந்த். ஏன்னா அவன் வரதையும் பேசுறதையும் அத்தை விரும்புறதில்ல. அவன் பேசினாலே அத்தை கோமா தான் பேசுறாங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிட்டே இருந்தான் சொல்றாங்க. அப்படின்னா பரமேஸ்வரி தொப்பிக்காரனை பார்த்து பயப்படுறாங்களா? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தை அவனை பார்த்து பயப்படுறது இல்ல. அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னே தெரியல. சரி, அதை விடுங்க. சந்திரசேகர் அங்கிளுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு உடம்புக்கு என்னாச்சு? நேத்து நைட் அங்கிள் மயக்கமாயிட்டாரு. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம். சந்திரசேகர் அங்கிள் நினைச்சா கஷ்டமா இருக்கு அரவிந்த். அவரை நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. சரி அரவிந்த், நான் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரேன். இல்ல பிரதாப், வேண்டாம். அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். அப்படியா? சரி அரவிந்த், நான் அப்புறமா அங்கிளை வீட்டில் வந்து பாத்துக்கிறேன். பாய் அரவிந்த். ஓகே பிரதாப், பாய். மேடம், சார் கண்ணு முடிச்சிட்டாரு. அப்பா, 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 என்னப்பா ஆச்சு? இப்ப பரவாயில்லையாப்பா? சந்துரு, டே பாலு, என்னடா ஆச்சு? உனக்கு ஒன்றும் ஆலடா, சாதாரண மயக்கம்தான். மயக்கமா? எனக்கு இப்பதான்டா நினைவுக்கே வருது. நேற்று ராத்திரி நம்ம செஸ் தானே விளையாடணும். அது எப்போ முடிஞ்சதுன்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்பதான் மயங்கிட்டேனா? எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. டேய், அனாவசியமாக மைண்டை போட்டு குழப்பிக்காத. நேற்று எதுவுமே சாப்பிடாம செஸ் விளையாடிட்டு இருந்த, அப்போ தான் மயக்கம் போட்டு விழுந்த. தட்ஸ் ஆல். டேய், சாதாரண மயக்கத்துக்கு ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்த? முகத்தில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிருந்தா எந்திரிச்சிருக்க போறேன். ஏண்டா, நான் ஒரு டாக்டருங்கிறத மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கியா நீ மயங்கி விழுந்த உடனே எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸும் நான் பண்ணேன். பை சான்ஸ் ஒரு மைனர் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் அரவிந்த் உன்னை தூக்கிட்டு வந்தோம். மாப்பிள்ளை எப்போ வந்தாரு? நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வரலையே. வெரி குட், உனக்கு எல்லாம் நினைவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் அ வெரி குட் சைன்மா. டேய், மாயா ரஞ்சினி வீட்டுக்கு ஏகாதசி விரதத்துக்கு போயிட்டா. நம்ம உங்கள் வீட்டில் செஸ் ஆடிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை நீ எங்கள் வீட்டில் தனியாக இருப்பியோன்னு கிளம்பி வந்திருக்காரு. அவர் வரவும் நீ மயக்கம் போட்டு விழவும் சரியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. இவர் இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். யூ ஆர் வெரி லக்கிடா. யூ ஹாவ் அ வெரி ஒண்டர்ஃபுல் சன் இன் லா. ஆமாண்டா, நேற்று ஏகாதசி விரதம் இல்லை. மாயா ஆசையா விரதம் இருக்கேன்னு சொன்னா, நான் மயக்கம் போட்டு அதை கெடுத்துட்டேனா? சாரிம்மா. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இல்லாம சாப்பிட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் விரதம் இருந்தது தப்புப்பா. நான் வீட்லயே இருந்திருந்தேனா நீங்களும் சாப்பிடாம இருந்திருக்க மாட்டீங்க, இப்படி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்க மாட்டீங்க. எல்லாமே என்னால தான்ப்பா. சாரிப்பா. மாயா, அழாதம்மா. நீ கண் கலங்கினா என்னால் தாங்க முடியாது. சந்திரசேகரா பேசுகிறான். ஆமா அங்கிள். புரிஞ்சுக்கிட்டல, இது மாயாவுக்கு தெரிய வேணாம்.